இவதான் என் பையன் ராகவன். சரி வாங்க பசங்களா, சாப்பிடலாம். சரி வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி இல்லாம இங்க இருக்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கைவல்ய நவநீதம் அப்படின்ற நூல்ல இருந்து கதை சொல்ல போறேன். அப்பனா முதல்ல ஒரு பாட்டு பாடலாமா? பொருந்திடற் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் சீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருகும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. அம்மா, கைவல்ய நவநீதம்னா என்னம்மா? பால் நிறைந்த கடலில் இருந்து பானைகளில் மொண்டு வைத்து அவற்றையெல்லாம் காய்ச்சி கடைந்து எடுத்து வெண்ணெய் போல் நமக்கு எளிமையாக தருவது போல பல்வேறு வேதங்களில் இருந்து கருத்துக்களை ஒரு சேர எடுத்து நமக்கு வெண்ணெய் போல தாண்டவராய சுவாமிகள் கண்டுள்ளார். ஐயோ அம்மா, இதுல இவ்வளோ விஷயம் இருக்காமா? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா ஆமா அம்மா, எனக்கும் ஆசையா இருக்கு. சீக்கிரமா சொல்லுங்க. இந்த கதையில குருவும் சிஷ்யனும் பேசிக்கிறாங்க. சிஷ்யனுக்கு குரு ஆத்ம ஞானத்தை உபதேசம் செய்யறாரு. ஆத்ம ஞானம்னா என்னம்மா? ஆத்ம ஞானம்னா இந்த ரத்தம் சதையால ஆன இந்த உடல் நீ இல்லை. இப்போ நீ யோசிக்கிற பாரு, அந்த மனசும் நீ இல்லை. நீ விடுற மூச்சு காத்தும் நீ இல்லை. உனக்குள்ள நித்தியமான ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அதுதான் நீ. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் ஆத்ம ஞானம். ஐயோ என்னம்மா, ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த வீடு கட்ட என்ன தேவை? வீடு கட்ட செங்கல் வேணும், சிமெண்ட் வேணும். இந்த நெற்பயிர் அறுவடை செய்ய என்ன தேவை? நெற்பயிர் அறுவடை செய்ய கத்தி வேணும். ஆத்மிகா, இந்த நோட்டு, இதுல ஒரு கவிதை எழுது பாப்போம். ஐயா, சூப்பர் சூப்பர். அம்மா, கவிதையா? நான் எழுதுறேன். அம்மா, பேனா கொடுங்கம்மா. இல்ல, பேனா இல்லாம தான் எழுதணும். அவ பேனா கொடுத்தாலே எழுத மாட்டா, பேனா இல்லாம எழுதணுமா? ஏன்பா பாப்பா அப்படி சொல்ற? அப்போ இந்த சாதனங்கள் இல்லாம ஒரு காரியத்தை சாதிக்கவே முடியாது இல்லையா? அது போல இந்த ஆத்ம ஞானத்தை சாதிக்க ஒரு சில சாதனங்கள் தேவை.